கோவை பொள்ளாச்சி அருகே பூப்பெய்திய மாணவியை தனியாக அமர வைத்த விவகாரம். பள்ளி முதல்வர், தாளாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. குழந்தைகள் மீதான எந்தவித ஒடுக்குமுறையையும் பொறுத்துக் கொள்ள முடியாது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியீடு. வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதில் சிக்கல். கட்சியில் சேர்ந்து 10 ஆண்டுகள் ஆகியிருந்தால் மட்டுமே போட்டியிட முடியும் என்ற விதியால் புதிய திருப்பம். தமிழக பாஜக தலைவர் மாற்றத்திற்கும் அமித்ஷா வருகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் வருவதாகவும் அண்ணாமலை விளக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் சந்திப்பு. சென்னை மயிலாப்பூரில் உள்ள குருமூர்த்தி இல்லத்தில் சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை. பாமக தலைவராகவும் நிறுவனராகவும் தானே செயல்படுவேன் என ராமதாஸ் திடீர் அறிவிப்பு. கட்சி தலைவராக இருந்த அன்புமணி செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் என்றும் பேட்டி. இன்றைக்கு தான் நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நிறுவனர் பிளஸ் தலைவர். பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. திண்டிவனத்தில் அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள் போராட்டம். தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்ட நிலையில் தைலாபுரம் இல்லத்திற்கு சென்ற பாமக நிர்வாகிகள். பொருளாளர் திலகபாமாவை ராமதாஸ் சந்திக்க மறுத்ததாக தகவல். நீட் விலக்கு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணித்தது எஜமான விசுவாசத்தை காட்டுகிறது. ஜனநாயகத்தை காக்கும் போராட்டத்தை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும் என தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் உறுதி. நீட் தேர்வு அச்சத்தால் உயிரிழந்தோருக்கு அதிமுக சார்பில் வரும் 19ஆம் தேதி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குட் பேட் அக்லி படம் முதல் நாளிலேயே இணையத்தில் வெளியானதால் படக்குழு அதிர்ச்சி. சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க திரைத்துறையினர் வலியுறுத்தல். சென்னை அணிக்கு மீண்டும் கேப்டன் ஆகிறார் மகேந்திர சிங் தோனி. காயம் காரணமாக ருத்ராஜ் கெய்க்வாட் விலகியதால் சென்னை அணியை வழிநடத்துகிறார். எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணனுக்கு பாரதிய பாஷா விருது அறிவிப்பு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. நூற்று 28 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக் போட்டியில் இடம் பிடித்த கிரிக்கெட் T20 வடிவத்தில் நடத்தப்படும் என அறிவிப்பு. மும்பை தாக்குதல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தகாவூர் ராணா அமெரிக்காவிலிருந்து இந்தியா அழைத்து வரப்பட்டார். டெல்லி விமான நிலையத்தில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் ரகசிய இடத்தில் ராணாவை வைத்திருக்கும் NIA.
தங்கள் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட யுக்தி ரீதியான முயற்சிகளுக்கே தற்போது பலன் கிடைத்திருக்கிறது. தகாவூர் ராணா அமெரிக்காவிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கருத்து. தகாவூர் ராணாவுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என பாகிஸ்தான் அறிக்கை. மும்பை தாக்குதலுக்கு தூண்டுகோல் யார் என இந்தியாவின் NIA விசாரிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் தாமாக முன்வந்து விளக்கம். தங்க நகை கடன் வாங்குபவர்கள் அந்த தொகையை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் கண்காணிக்க வேண்டும். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தல். ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள குறுகிய கால கடன் வட்டி விகித குறைப்பு வாடிக்கையாளர்களை சென்றடைவதில்லை என புகார். வட்டி குறைப்பு பலனை உடனடியாக வழங்க RBI உத்தரவிட வேண்டும் என்றும் வாடிக்கையாளர்கள் வலியுறுத்தல். குஜராத்தில் கட்சிகளுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் நிதியில் மிக பெரும் பகுதி பாஜகவுக்கு மட்டுமே சென்றுள்ளது. காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிக்கு சொற்பமான தொகை கிடைத்துள்ளதாக புள்ளி விவரங்களில் தகவல். பீகார் மாநிலத்தில் மின்னல் தாக்கியதில் 13 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. கர்நாடக மாநிலம் ஊழலில் முதலிடம் வகிக்கிறது. முதல்வரின் நிதி ஆலோசகர் பசவராஜ் ராயரெட்டியின் கருத்தால் சர்ச்சை. உங்கள் KYC-ஐ அப்டேட் செய்யவில்லை என்றால் சிம் கார்டு செயலிழந்துவிடும் என அழைப்பு வந்தால் உஷாராகி விடுங்கள். பொதுமக்களுக்கு தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் எச்சரிக்கை. செமிகண்டக்டர்களை விட வேகமாக செயல்படும் போட்டானிக் சிப்கள் எதிர்காலத்தில் பிரபலமாகும் என கணிப்பு. ஒளியின் வேகத்தில் செயல்படும் திறன் வாய்ந்த தொழில்நுட்பம். பிற நாடுகளுக்கு பதில் வரியை 90 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டது போல் உள்ளதாக இந்திய ஏற்றுமதியாளர்கள் கருத்து. யூதர்களுக்கு எதிராகவோ பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாகவோ பதிவிட்டால் கிரீன் கார்டு விசா மறுப்பு. புதிய விதிமுறையை கொண்டு வந்தது அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை. ஒபாமாவை விவாகரத்து செய்ய போவதாக வெளியான தகவல்களை மறுத்தார் அவரது மனைவி மிச்சல். ஒரு பெண் சுதந்திரமானவளாக இருப்பதை இந்த சமூகம் ஏற்கவில்லை என்றும் காட்டம். தூதரக ரீதியிலான பிரச்சனைகளுக்கு இடையே தீர்வு காண்பது குறித்து துருக்கியில் அமெரிக்கா ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை. யுக்ரைன் போர் நிறுத்தம் பற்றி பேசப்படாது எனவும் அறிவிப்பு. வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் ஏப்ரல் 16 விசாரணை. உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. உலகில் அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்தியா 3வது இடம். 2016 450 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களே இருந்த நிலையில் தற்போது 1.5 லட்சத்தை தாண்டியது. அதிக அளவில் பால் அருந்துவது பெண்களின் இதய நோய்களை அதிகரிக்கிறது. தயிர், மோர் அருந்தும் போது பாதிப்புகள் குறைவதாகவும் புதிய மருத்துவ ஆய்வுகளில் தகவல். ரயில் ஓட்டுநர்களுக்கு உணவு உண்பதற்கும் உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் இடைவேளை வழங்குவது சாத்தியம் இல்லை. ரயில்வே மண்டல பொது மேலாளர்களுக்கு ரயில்வே வாரியம் சுற்றறிக்கை.
ஆசியா, ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்க காடுகளில் கரியமில வாயு அளவை விண்வெளியிலிருந்து ஆய்வு செய்ய திட்டம். ஏப்ரல் 29ஆம் தேதி விண்வெளிக்கு புறப்படுகிறது செயற்கைக்கோள். நிதி நிறுவனங்கள் மோசடி தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. மோசடியில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையாக தண்டனை விதிப்பது குறித்து ஆலோசனை என தகவல். கிரிண்டார் செயலியை தடை செய்ய தமிழக அரசுக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் வலியுறுத்தல். போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தொடர்பு சாதனமாக கிரிண்டர் செயலி பயன்படுவதாக விசாரணையில் தகவல். அமைச்சர் KN நேருவின் சகோதரருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய 76 மணி நேர சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதற்கான பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். சொத்து குவிப்பு வழக்கில் வீரபாண்டி ஆறுமுகம் குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து. லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. சட்டவிரோதமாக மண் அள்ளியவர்களை பிடிக்கச் சென்ற SI மீது தாக்குதல். சீருடையை பிடித்து இழுத்து தாக்கியதாக வழக்கறிஞர் கைது. சகோதரர் கைது செய்யப்பட்டதால் தஞ்சாவூர் நடுக்காவேரி காவல் நிலையம் முன்பு விஷம் குடித்த 2 சகோதரிகளில் ஒருவர் உயிரிழப்பு. காவல் நிலைய ஆய்வாளர் ஷர்மிளாவை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி மாவட்ட SP உத்தரவு. கோயில் திருவிழாக்களில் சாதி பெயரை குறிப்பிடக்கூடாது எனும் சுற்றறிக்கைக்கு இடைக்கால தடை. வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை பதில் அளிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை. இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு மிகவும் அவசியம். நிச்சயம் வேலை இழப்பு ஏற்படாது என்றும் சென்னை IIT இயக்குநர் காமக்கோடி பேச்சு. தஞ்சையில் தலைக்கவசம் அணிந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு குட்பேட் அகிலி டிக்கெட் இலவசம். 1 லிட்டர் பெட்ரோலையும் வழங்கி ஆச்சரியப்படுத்திய தனியார் தொண்டு நிறுவனம். விருதுநகரில் குட்பேட் அகிலி படத்தின் போது தள்ளுமுள்ளு. குண்டியடித்து தியேட்டருக்குள் சென்ற ரசிகர்களை பவுன்சர்கள் தாக்கியதால் வாக்குவாதம். ராமேஸ்வரத்தில் தனியார் பள்ளியில் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியரை அறிமுகப்படுத்தும் விழா. கை கொடுத்து மாணவர்களோடு உரையாடிய AI ஆசிரியர். இருசக்கர வாகன பயன்பாடு அதிகரிப்பால் சென்னை வாசிகள் பேருந்தை பயன்படுத்துவது 8% குறைவு. உலக வங்கி, மாநகர போக்குவரத்து ஆணையம் இணைந்து நடத்திய ஆய்வில் தகவல். நாகையில் 1000 ஆண்டுகள் பழமையான அமர நந்தீஸ்வரர் கோயிலில் பங்குனி தேரோட்ட விழா கோலாகலம். உளுந்தூர்பேட்டை அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சனம். மருதமலை அருகே தனியார் மடத்திலிருந்து வெள்ளிவேல் திருடப்பட்ட விவகாரம். தலைமறைவாக இருந்தவரை கைது செய்து காவல்துறை விசாரணை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவியை ஆபாச புகைப்படம் அனுப்பச் சொல்லி மிரட்டியதாக புகார். 2 சிறுவர்கள் உட்பட 5 பேரை கைது செய்தது காவல்துறை. புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தியையொட்டி ஜெயின் கோயிலில் தேர் திருவிழா.
முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த தேரை ஏராளமானோர் வழிபட்டனர். மகாவீர் ஜெயந்தி தினத்தில் இறைச்சி விற்பனை செய்த 15 கடைகளுக்கு அபராதம். 500 கிலோ இறைச்சியை பறிமுதல் செய்து அளித்த அதிகாரிகள். ஈரோட்டில் பண்ணாரி அம்மன் கோயிலில் 1 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை. 217 கிராம் தங்கம், 839 கிராம் வெள்ளியை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். மதுரை சோழவந்தானில் அறுவடைக்கு தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் கனமழையால் பாதிப்பு. பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. திருப்பூர் பல்லடத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தபோது போக்குவரத்தை சீர் செய்த காவலர். வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதால் குவியும் பாராட்டு. தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். கடத்தல்காரர்கள் கடலில் வீசிய கஞ்சாவை படகில் ஏற்றி கரைக்கு சென்ற இலங்கை நபர் கைது. சீனா மீது அமெரிக்கா வரலாறு காணாத அளவிற்கு 125% வரியை விதித்துள்ளதன் எதிரொலி. அமெரிக்க டாலருக்கு நிகராக சீன யுவான் 19 மாதங்களில் இல்லாத சரிவு. அமெரிக்க அரசு பத்திரங்களில் முதலீடு செய்துள்ள சுமார் $750 பில்லியன் விற்க சீனா திட்டம். அமெரிக்காவின் பொருளாதாரமே ஆட்டம் காணும் அபாயம். கடந்த ஆண்டு அதிக சுற்றுலா பயணிகள் குவிந்த நகரமாக தாய்லாந்து தலைநகர் பேங்காக் உருவெடுத்தது. 3 கோடிக்கும் அதிகமானோர் பேங்காக் நகருக்கு வருகை. ஆவின் விற்பனை குறித்து தவறான தகவல் வெளியிடப்படுவதாக பால் முகவர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. ஆவின் அதிகாரிகள் மிக பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் புகார். திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் பட்டப்பகலில் முதியவரிடமிருந்து பணத்தை பறித்ததால் அதிர்ச்சி. 3 பேரை கைது செய்த காவல்துறை. சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் நாளை 20 மின்சார ரயில்கள் ரத்து. பொன்னேரி கவரைப்பேட்டை இடையே நடைபெறவுள்ள மேம்பாட்டு பணிகள் காரணமாக நடவடிக்கை.